நம்ம இன்றைக்கி பண்ணுறதுங்க உருளைக்கிழங்கு பொடி மாசுங்க. உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கு தேவையான பொருட்களுங்க, உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க 1, 2. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை தழை, அப்புறம் உப்பு, தேங்காய் பூ, மஞ்சத்தூள், கடுகு, கடலப்பருப்பு, சோம்பு, தேங்காய் எண்ணெய்ங்க. நம்ம தேங்காய் எண்ணெயை குக்கரில் தேங்காய் எண்ணெயை ஊற்றுறோங்க. கொஞ்சம் நல்லா உண்டுன்னு ஊற்றணுங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிட்டுங்க. கடுகு பொரிஞ்சதும் கடுகு பொரியுதுங்க. கடலப்பருப்பு, கொஞ்சம் சோம்பு போட்டால் மணமாக இருக்குங்க. நல்லா செவக்க இருக்கணுங்க. இப்போ கருவேப்பிலை போடுறாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி பொடியாக அறுத்துட்டு அப்படியே போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போடலாங்க. அப்புறம் கிழங்கு கலவாக போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டுங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக. ஏன்னா அந்த பச்சை வாசம் போகணும் இல்லைங்களா, அதனால தாங்க முன்னாடியே போட்டுக்கணும். நல்லா இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசு. சூப்பராக அது தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுறோம் இல்லைங்களா, நல்லா இருக்குங்க. நல்ல சாம்பார் சாப்பாட்டுக்கு, ரச சாதத்துக்கு, வத்த குழம்புக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. அப்படி நம்மளுக்கு பொடி மாசு மீதி ஆகிடுச்சின்னு வைங்களேன், அதை உருண்டை பண்ணி நம்ம கடலை மாவு டிப் பண்ணி பஜ்ஜி மாதிரி கூட போட்டுக்கலாங்க, போண்டா மாதிரி போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இப்போ அப்படியே நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறலாங்க. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. இப்போ இறக்கும்போது தேங்காய் பூ டிஷ்ஷுக்கு நல்லா இருக்குங்க. தேங்காய் பூ போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க.
அவ்வளோதாங்க, வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பாருக்கு, ரசத்துக்கு, புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, வாழைக்காய் பொடி மாஸ் ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.